சென்னை எண்ணூரில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட ஆலையை மூட வலியுறுத்தி 42வது நாளாக தொடரும் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இன்று கடையடைப்பு மற்றும் சாலை மறியல் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நிர்மல் சொல்ல கேட்கலாம். வணக்கம் நிர்மல், தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? அதிகாரிகள் தரப்பில் ஏதேனும் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டதா? என்ன நிலவரம்? அங்கு முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை எண்ணூரில் அமைந்துள்ள கோரமுடன் உர தொழிற்சாலையில் இருந்து கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அன்று நள்ளிரவு அமோனியா கேஸ் கசிவு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் உள்ள சின்னகுப்பம், பெரியகுப்பம், எர்ணாவூர்குப்பம் மக்களுக்கு பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இதனால் இந்த உர தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று தொடர்ந்து நேற்று வரையும் அமைதி வழியில் தொழிற்சாலையின் முதல் வாயில் அமர்ந்து 41 நாளாக அமைதி வழியில் மொத்த சின்னகுப்பம், பெரியகுப்பம், எர்ணாவூர்குப்பம், தாளங்குப்பம், நெட்டுக்குப்பம் உள்ளிட்ட 33 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த போராட்டத்தில் பெண்களும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு வருகின்ற நிலையில் தொடர்ந்து 42வது நாளாக போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் ஆங்காங்கே சாலையில் அமர்ந்து போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இதற்காக அப்பகுதியில் உள்ள வியாபாரி சங்கங்கள் சார்பாக அனைத்து கடைகளும் இன்று காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை அனைத்து கடைகளிலும் மூடப்பட்டு இந்த போராட்டத்தில் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இதனால் இந்த பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி நிர்மல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.